மதுரை மாநாட்டில் எம்ஜிஆர், விஜயகாந்தை புகழ்ந்த தாவேக தலைவர் விஜய் அதிமுகவின் தற்போதைய நிலை குறித்தும் எடப்பாடி தலைமை மீதும் கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். இதற்கு பதிலடி கொடுத்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி, நாட்டில் நடப்பதே தெரியாமல் விஜய் அறியாமையில் பேசுவதாகவும், ஒரு தேர்தலை கூட சந்திக்காமல் பலன் பெற நினைப்பது பெரும் ஊழல் என்றும் கடுமையாக சாடியுள்ளார். எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது? அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும், எப்படிப்பட்ட ஆட்சி இங்க அமையணும்னு அந்த அப்பழுக்கற்ற அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் அவங்க வித்தை எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. இந்த அடிமை கூட்டணியில சேர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். பாவம், அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன். இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கின்ற சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள்? சிந்திச்சு பாருங்க. இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, இவ்வளவு பேரோ அண்ணா திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள், அனுதாபிகள். ஆகவே இன்றைக்கு நாட்டிலே என்ன நடக்குது என்று தெரியாமல் சில பேர் சில கருத்துக்களை தன் இஷ்டம் போல் பேசி வருகிறார்கள். சில பேர் புதிய அரசியல் கட்சி தொடங்கிவிட்டு 2வது மாநாடு தான் நடத்தி இருக்கிறாங்க. அதுக்கு வயசு 1.5 வயசு குழந்தை. 2 மாநாடுக்கே இப்படின்னா, நான் ஜூலை 7ஆம் தேதி தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் 105 சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு 105 எழுச்சி மாநாடு நடத்தி இருக்கிறோம். உழைக்காமல் பலன் பெறுகின்றார்கள், அதுதான் பெரும் ஊழல். உழைக்காமலேயே பலன் பெறுவதுதான் பெரும் ஊழல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.